ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 9/2/2024 சோபகிருது ஆண்டு தை 26. தை அமாவாசை இன்று காலை 7:53 முதல் நாளை அதிகாலை 4:34 வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 43 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35க்கு. திதி இன்று காலை 7:52 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 7:40 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 7:52 வரை சகுனி, பின்பு மாலை 6:13 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மேஷராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுள்ள நாளாக அமைகிறது. செலவுன்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வர செலவே அம்மாவோட உறவினர்களான ஒரு செலவு வருங்க. திடீர் செலவு. இப்ப அம்மா என்னோட தம்பிக்கு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சு, எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால திடீர் செலவாக வரும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த பணத்தை நீங்க கொடுத்து உதவி பண்ணா போதும். அது போன்ற மற்ற தேவையான விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய காலமாக அமையும். இல்லைன்னா அந்த போர்வெல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறதுக்கான நாளாக அமையும். இல்லை அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காகவோ, இல்லைன்னா போர்வெல் லாரியை வர வைக்கிறதுக்கு பணம் கொடுத்து அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுறதுக்காகவோ இந்த நாள் அமையும். பொய்யான குற்றச்சாட்டால உங்க மேல ஒரு பழி வரும். அந்த பழியை சரி பண்றதுக்காக செலவு பண்ணுவீங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்ல போகும்போது, நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்ல நீங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வரும். அப்ப அந்த குற்றச்சாட்டு வர்றதுனால அந்த டாக்குமெண்ட் சரி பண்ற செலவை நீங்க எடுத்துக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அதனால எது இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு செலவுள்ள நாளாக தான் அமையும். மருந்து வாங்குறதுனால செலவு. எப்படி மருந்து வாங்குன்னா, திடீர்னு வீட்டுக்கு போனவுடனே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல மருந்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு சொல்லுவாங்க. அதனால மருந்து செலவு வரும். ஜாகிரதையா பார்த்துக்குங்க. பரிகாரம். வீட்டிலே உங்க குலதெய்வத்துக்கு 3 விளக்கு பஞ்சு திரியினால விளக்கு போடுங்க. நெய் தீபம். அந்த நெய் தீபம் போடும்போது கீழே நவதானியத்தை பரப்பி வச்சு அது மேல இந்த 3 விளக்கையும் வச்சுட்டு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியில தீபம் போடணும். தீபம் போடும்போது நான் சொல்ற மந்திரத்தை மனசார சொல்லுங்க 27 தடவை. ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக. இந்த மந்திரத்தை மனசார சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல பாக்கியமும் சகல சௌரியமும் எல்லா தெய்வத்தோட அனுகிரகம், குறிப்பா குலதெய்வத்தோட அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கும்.
உங்க கனவுல வந்து 4 வீலர் ஓட்டுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, கிராஷிங்கா இருந்தாலும் சரி, ஸ்லோவா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. 4 சக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி கனவு வந்ததுனாவே பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நம்ம கார் ஓட்டுறோம், கார் வாங்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கார் ஓட்டுனாவே வந்து பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நன்றி, வணக்கம்.